இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் தொடரும் பட்சத்தில் என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்படும் என்பது குறித்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது காணலாம். ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் அட்டாமிக் வெப்பன்ஸை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடுகளுமே இதுக்கு முன்னாடி பேசி வச்சிருக்காங்க. அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா எல்லாருக்குமே அழிவுதான். அவங்ககிட்ட இருக்க மாதிரி நம்மகிட்ட தான் இருக்கு அணு ஆயுதம். அதனால இது ஒரு கன்வென்ஷனல், ரொம்ப எஸ்கலேட் ஆச்சுன்னா கன்வென்ஷனல் வார் அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும். வான் படைகள், வான்வெளியில் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்படும், ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்படும். பெரும்பாலும் தாக்குதல்கள் அவங்க நம்மளை தாக்குதுன்னா நம்முடைய மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதை தாக்கணும். அதாவது நம்முடைய ராணுவ பலத்தையும் முறிக்கணும், நம்முடைய பொருளாதார பலத்தையும் முதுகெலும்பையும் முறிக்கணும். இதை எல்லா நாடுகளும் இப்படித்தான் திட்டம் போடுவாங்க. பாகிஸ்தான்ல அந்த மாதிரி நம்ம அட்டாக் பண்ற அளவுக்கு அவங்களுடைய பொருளாதார பலம் எல்லாம் இல்ல, ராணுவ பலம் இருக்கு. தேர் வெல் ட்ரைன்டு ஆர்மி, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. 71 வார்லயே அந்த சோல்ஜர் ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார். பாகிஸ்தான் சோல்ஜர் ஏறக்குறைய 90,000 பேர் நம்மகிட்ட சரண்டர் ஆனாங்க. அந்நேரம் அவர் சொன்னாரு, உங்க ஆபீசர்ஸ் மட்டும் எங்களுக்கு இருந்திருந்தாங்கன்னா, இந்தியன் ஆர்மியுடைய ஆபீசர்ஸ் மட்டும் எங்களுக்கு இருந்திருந்தாங்கன்னா எங்க ஆர்மி உலகத்துல யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆபீசர்ஸ் தே லீட் பை த ஃப்ரண்ட், முன்னாடி போய் நின்று தங்களுடைய உயிரை கொடுத்து போராடுறதுக்கு தயங்காதவர்கள் இந்திய அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள். அது நமக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய சிறப்பு. அதனால போர் கன்வென்ஷனல் போரோட நிறுத்திக்குவாங்கிறதா என்னுடைய, அந்த அளவுக்கு போச்சுன்னா. இப்ப இதே இன்னும் கொஞ்ச நாள்ல உலக நாடுகள்லாம் பேச ஆரம்பிக்கும். ரெண்டு பேரையும் கூப்பிடுவாங்க, உட்காருங்க, இதுக்கு மேல போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்திலேயே இது குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது பாகிஸ்தானுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங் டிவைஸா போயிடும். ஏன்னா அவங்களால நீடித்த போர் நடத்த முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது. ஆனா நம்மள 10-15 நாளைக்கு மேல போர்ல இழுத்து விட்டாங்கன்னா நமக்கு பொருளாதார பின்னடைவு அதனால ஓரளவு வரும். நம்ம இப்ப எந்த வயத்துல பொருளாதார வளர்ச்சி போய்கிட்டு இருக்கோ அது ஓரளவு மந்தப்பட்டு விடும் அப்படிங்கிறது உண்மை. இது நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டது இல்ல. இப்ப நம்ம பொருளாதாரம் ஓரளவு மந்தப்பட்டுச்சுன்னா நம்முடைய எக்ஸ்போர்ட் பாதிச்சதுன்னா எங்கேயோ உள்ள பல நாடுகளையும் அது பாதிக்கும். நம்ம வாங்குற சக்தி நமக்கு குறைஞ்சதுன்னா எங்க உள்ள பல நாடுகளையும் அது பாதிக்கும். The globe is integrated now economically. அதனால எல்லாருமே சில நாட்கள் மிஞ்சி போனா சில நாட்கள் பொறுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே தலையிட ஆரம்பிச்சிருவாங்க. That's what I think.